ஹலோ அனிமேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு வரத் ஏவிஎஃப்எக்ஸ் சேனல். நான் உங்கள் வரத். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாடிஃபையர் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 7வது மாடிஃபையர், 7வதா 8வதா ஓகே தெரியல, பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 ஓகே. 7வது மாடிஃபையராக மாஸ்க் மாடிஃபையர் பார்க்க போகிறோம். மாஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லை அதர் பெயிண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி மறைக்கிறது மூலயமா உங்களால் நிறையா சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஸ்பியரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணணும், மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸ்பியரை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட் மாடிஃபையர் போட் ஸ்பியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் மாடிஃபையர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பிளெண்டர் லேர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆட் மாடிஃபையர் இதுக்குள்ளே போய்ட்டு இருங்க, ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அடிக்கடி இந்த பயம் வருது, ரெக்கார்ட் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நான் திடீர்னு நிறைய தடவை இந்த மாதிரி ரெக்கார்ட் போடாமலே நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதுலேயே எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடும். அதனால தாங்க, சாரி. ஸோ ஆட் மாடிஃபையர் ஜென்ரேட் மாஸ்க். ஸோ மாஸ்க் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபுல்லாக மறைஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த த்ரெஷ்ஹோல்டு இருக்குல்ல, இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெரியாது. அதேமாதிரி ஆமச்சர் இதை கொடுத்தாலும் ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ இதை தெரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இன்வெர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் ஆகலை, ஆகுது. ஸோ ஓகே. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே ஹைட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரியணும் அப்படின்னா இந்த ஏரோ இருக்குல்ல, இதை கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்வெர்ட்டுன்னு அர்த்தம். இதை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விசிபிளாக இருக்கும். இப்போது நம்ம இதில் ஒரு குறிப்பிட்ட வெர்டெக்ஸை மட்டும் ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வெர்டெக்ஸ் குரூப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு மாடிஃபையர் அப்போ வெர்டெக்ஸ் குரூப் சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் பார்ப்போம். எங்கே நம்ம இந்த மாடிஃபையரில் எங்கே வெர்டெக்ஸ் குரூப்னு இருந்தாலும் ஒரு நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக போட்டு அதில் மட்டும் அந்த மாடிஃபையர் அப்ளை ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி வெர்டெக்ஸ் குரூப் வாங்க. அதுக்கு முன்னாடி எடிட் மோடு போய்ட்டு வெர்டெக்ஸ் மோடு 1 ப்ரெஸ் பண்ணி வெர்டெக்ஸ் மோடு வந்துடுங்க. வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒயர் ஃப்ரேம் மோடில் ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணுவோம். எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு வெர்டெக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இல்லைனா பாதி மட்டும் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இவ்வளோ மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இவ்வளோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப சாலிட் மோடு வந்துடும். இங்கே வெர்டெக்ஸ் குரூப்பில் ப்ளஸ் கொடுத்து இன்னொரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஜஸ்ட் மாஸ்க்குன்னு போட்டுப்போம். என்ன நேம் வேணால் வைக்கலாம். மாஸ்க்குன்னு போட்டுட்டு இங்கே நம்ம செலக்ட் பண்ண வெர்டிசஸை அசைன் பண்ணணும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போதைக்கு குரூப் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த வெர்டெக்ஸை இந்த குரூப்பில் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிவிட்டு எகைன் ஆப்ஜெக்ட் மோடு வந்துடும். ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டு இப்போ ஸ்பியரை செலக்ட் பண்ணி மாடிஃபையர். இப்போ இங்கே வந்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் குரூப்பில் நம்மளுடைய மாஸ்க்கை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணால் இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம செலக்ட் பண்ண வெர்டெக்ஸ் மட்டும் ஹைடாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுதான் மாஸ்க். ஒரு நம்பர் ஆஃப் வெர்டிசஸை உங்களால் ஹைட் பண்ண முடியும். ஒரு மெஷ்ஷில் குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் ஹைட் பண்ண முடியும். சில ரிக்டு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸே கொடுத்துருப்பாங்க. ஹைட் ரைட் ஆர்ம், ஹைட் லெஃப்ட் ஆர்ம், ஹைட் ஹெட், அதேமாதிரி லெக்கை ஹைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனி ப்ராப்பர்ட்டிஸே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னா இந்தமாதிரி மாஸ்க் கொடுத்து இந்த மாஸ்க்கை ரிக்கிங்கில் டிரைவர்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ரிக்கிங் போகும்போது பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் ஸ்மூத் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு இங்கே இப்போது இது நம்ம வெயிட் பெயின் போய் பார்ப்போம். வெயிட் பெயின் 0ல் இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம வெர்டெக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, வெர்டெக்ஸ் குரூப், அது எல்லாத்துக்குமே இங்கே வெயிட் ஆட் ஆகும். இந்த வெயிட் பெயிண்ட்டுன்றது என்னென்னா ரிக்கிங் பேஸ் பண்ணுது. பட் இங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம எவ்வளோ வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி அசைன் பண்ணமோ அந்த வெர்டெக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே வேல்யூ 1. இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் ஃபுல் வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் 0ன்னு அர்த்தம். இன் பிட்வீனில் இருக்கிற இந்த எல்லோ க்ரீன் இதெல்லாம் என்னென்னா வேல்யூ. இந்த எல்லோவுக்கு 0.7, இந்த க்ரீனுக்கு 0.5, இங்கே இருக்கக்கூடிய ப்ளூக்கு 0.2, இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதோடைய வேல்யூஸை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இங்கே பிக்கர் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்த கிளிக் பண்ணால் இங்கே வேல்யூஸ் வரல.
ஆக்சுவலாக இந்த இடத்துல வேல்யூஸ் தெரியுதில்ல, இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்ட் வேல்யூஸை காமிக்கும். ஏன் காமிக்கலன்னு தெரியல, மேபி ரிகிங் போனால் தான் காமிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போது டிஃபால்ட்டாக பார்ப்போம். இங்கே இருக்க வெர்டெக்ஸ் எல்லாத்துக்கும் வேல்யூ 1ன்னு அசைன் ஆகிருக்கும், இங்கே இருக்கிறதுலாம் 0ன்னு இருக்கும். ஸோ 0 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அங்கே இருக்க 1ல் இருக்க வேல்யூ எல்லாமே மறைஞ்சிரும். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர அந்த கிராஃப், அந்த கிரேடியன்ட் கலர் வந்துச்சுல்ல கொஞ்சம், இப்போ இங்கே 0.2 இருக்கிறதுலாம் 0.2 வரும்போது விசிபிளாக இருக்கும் பாருங்கள். அடுத்து 0.4 வரும்போது க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் விசிபிளாக இருக்கும். 0.45 எல்லோ வந்து 0.7 இந்த ரேஞ்ச் வரும்போது எல்லோ கலரில் இருக்கிறது விசிபிளாக இருக்கும். 0.9 அப்புறம் 0 வரும்போது, அதாவது 1 வரும்போது ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே விசிபிளாக இருக்கும். உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரணும்னா நீங்கள் இப்படி வர வைக்கலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, இங்கே டைம்லைனில் இன்கேஸ் நான் ஏற்கனவே மாடிஃபையர் சொல்லும்போது சொன்னேன், இந்த ஒயிட் டாட்டுக்கு அர்த்தம் கீ ஃப்ரேம் வைக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், இப்போது இங்கே த்ரெஷோல்டில் 1 ஃப்ரேம் நம்பர் 1ல் ஒரு கீ வைக்கிறேன். வேல்யூ 1 இருக்கும்போது கீ வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு 50வது ஃப்ரேமில் இங்கே வேல்யூவை 0 கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு கீ வைக்கிறேன். இப்போ என்ன ஆகுனா, இங்கே ஹைட் ஆகிறது எனக்கு அனிமேட் ஆகும். தெரியுதா? ஏன் எடுத்த உடனே ரெட்டு ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா, ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 to 1 ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும். நம்ம இங்கே வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியுதா, ரெட்டு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து கவர் பண்ணுது. அதனால் 9 to 1 போகும்போது டக்குன்னு போயிடுது. அதனால தான் ரெட்டு வந்து சீக்கிரமாக வந்துடுது. அதுவே பார்த்தீங்கன்னா மற்ற கலர்ஸ்லாம் வந்து கிராஜுவலாக குறையும். ஏன்னா அதோட வேல்யூலாம் கிராஜுவலாக குறையுது. இன்கேஸ் இந்த சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரணும், ஈவனாக கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மேனுவலாக பெயிண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பிளர் இருக்குல்ல, இது எடுத்துகிட்டு வந்து இப்படி நான் பிளர் பண்ணுறேன். ஸோ இப்போ கலர் பார்த்திங்கன்னா ரெட், எல்லோ, க்ரீன், ப்ளூ இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் இந்த த்ரெஷோல்டை பாருங்கள், ஓகேவா? ஸோ வெயிட் பெயிண்ட்டை பொறுத்தும் உங்களுக்கு மாஸ்க் ஒர்க் ஆகும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மூத் இல்லைனா உங்களுக்கு இப்படி ஹார்டாக இருக்கும், ஃபேஸ் ஒன்று காணாமல் போயிடும். ஸ்மூத்தை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக ஒரு ஸ்மூத் ஃப்ளோவில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆர்மேச்சர் போயிடலாம். ஆர்மேச்சர்ன்றது என்னென்னா ரிகிங் பேஸ் பண்ணது. நம்ம இன்னும் ரிகிங்குள்ளே போகல, பட் ஆர்மேச்சர் எப்படி ஒர்க் ஆகுன்றதை இங்கே நான் சொல்லி ஆகணும். அதுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்து இப்போது 2 போன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் ஏ, ஆர்மேச்சர், எடிட் மோடில் போய்ட்டு இப்போ இந்த ஆர்மேச்சர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்மேச்சர் ப்ராப்பர்ட்டி போய்ட்டு விபோர்ட் டிஸ்பிளே இன்ஃப்ரண்ட் ஆன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்பியருக்கு முன்னாடி தெரியும். ஸோ இப்போது இந்த போனை நான் மேலே மூவ் பண்ணுறேன். இங்கேருந்து பாட்டம்லேருந்து பாதி தூரத்துக்கு ஒரு போன், அதே எக்ஸ்ட்ரூட் பண்ணி டாப்பில் ஒரு போன். இப்போ 2 போன் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 போனையும் இந்த ஸ்பியரோட பைண்ட் பண்ண போகிறேன். ஸோ பேரண்டிங் எப்போவுமே எப்படின்னா சைல்டு ஃபர்ஸ்ட், அப்புறம் பேரண்ட். போன் தான் பேரண்ட், ஏன்னா போனை மூவ் பண்ணும்போது தான் மெஷ் மூவ் ஆகும். ஸ்பியர் தான் நமக்கு சைல்டு. ஸோ சைல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி போனை செலக்ட் பண்ணுங்கள். போன் தான் வந்து பேரண்ட். இப்போ Ctrl P கொடுங்க. இந்த ஆப்ஷனில் வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ், மற்ற ஆப்ஷன் எல்லாம் ரிகிங் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போது வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் கொடுங்க. இது என்ன ஆகுனா 2 போனுக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுனா, ஸ்பியர் இருந்துச்சுல, ஸ்பியரில் இந்த போனுக்கு ஈக்குவலாக என்னென்ன வெர்டெக்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் இந்த போனுக்கு அசைன் பண்ணும். பாட்டமில் இருக்க போனுக்கு ஈக்குவலாக என்னென்ன வெர்டெக்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் பாட்டமில் இருக்க போனுக்கு அசைன் பண்ணும். வெயிட் பெயிண்ட் அசைன் பண்ணும். இப்போ நம்ம இது இங்கே பார்த்தா தெரியாது, போஸ்ட் மோடு போவோம். போஸ்ட் மோடில் நான் இந்த போனை செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வெர்டெக்ஸ் குரூப் அசைன் பண்ணுவோம். இந்த போனுக்கு இந்தந்த வெர்டெக்ஸ் குரூப் தான் அப்படின்னு அசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் ஸ்பியரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடு வரணும். அதுக்கு முன்னாடி மாடிஃபையரில் ரிவர்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஸ்பியரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடு வருவோம். எடிட் மோடில் இந்த பாதி வெர்டெக்ஸ் நமக்கு ஒரு குரூப் போன் 1 நமக்கு போனுடைய நேம் பார்க்க முடியும். ஆப்ஜெக்ட் மோடில் போனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நேம்ஸ் போன் ப்ராப்பர்ட்டி ஆர்மேச்சர் டேட்டா ப்ராப்பர்ட்டியில்
வியூபோர்ட் டிஸ்பிளே, அதில் வியூபோர்ட் டிஸ்பிளேவில் இங்கே நேம்ஸ்ன்னு இருக்கும். இந்த நேம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போனுடைய நேம்ஸ் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம திரும்ப ஸ்பியரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்பியருடைய எடிட் மோட் வந்து ஒயர் ஃப்ரேம் போய்க்கோங்க. அப்போ தான் பேக் சைடில் இருக்க வெர்டெக்ஸும் செலக்ட் ஆகும். ஸோ மேலே இருக்கிறது ஃபுல்லாக போன் 1க்கு அசைன் கொடுத்துருவோம். பாட்டமில் இருக்கிறது ஃபுல்லாக போனுக்கு அசைன் கொடுப்போம். எப்போவுமே நான் வித் ஆட்டோமேட்டிக் வெயிட் பெயிண்ட்ஸ் கொடுத்தேன்ல பேரண்ட் பண்ணும்போது, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்பிட்வீன் வெர்டெக்ஸ் எல்லாம் ஸ்மூத் பெண்ட் ஆகிறதுக்கு எடுக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மேனுவலாக இந்த போனுக்கு, அதாவது கீழே இருக்க போனுக்கு மேலே இருக்க வெர்டெக்ஸ் எதுவும் வேணாம். அதனால் என்ன பண்ணுறேன், மேலே இருக்க வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே இருக்க போனுக்கு கீழே இருக்க வெர்டெக்ஸ்லாம் வேணாம், அதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க வெர்டெக்ஸ் இப்போ போனுக்கு ஈக்குவலாக இங்கே போன் 0ன்னு இருக்குல்ல, இந்த பாட்டமில் இருக்க போனுக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்க வெர்டெக்ஸ் அசைன் ஆகணும். மேலே இருக்க வெர்டெக்ஸ்க்கு இந்த போன் அசைன் ஆகணும். இதை தாண்டி பாட்டமில் இருக்க வெர்டெக்ஸ் எதுவும் மேலேயும் அசைன் ஆகிடக்கூடாது, மேலே இருக்க வெர்டெக்ஸ் எதுவும் கீழே இருக்க போனுக்கு அசைன் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம மாடிஃபையர் போய் ரிவர்ஸ் பண்ணுவோம். இப்போது இந்த போனை செலக்ட் பண்ணி போஸ்ட் மோட் போவோம். நான் எந்த போனை செலக்ட் பண்ணுறேனோ அந்த ஏரியாவோட மெஷ் மட்டும் எனக்கு தெரியும். இங்கே செலக்ட் பண்ணுறேன்னா இது மட்டும் எனக்கு தெரியும். மேலே இருக்க போனை மட்டும் செலக்ட் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய மெஷ் மட்டும் எனக்கு தெரியும். அதே மாதிரி பாட்டமில் இருக்க போனை செலக்ட் பண்ணால் பாட்டமில் இருக்க மெஷ் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ பேசிக்காக இந்த ஆர்மேச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒவ்வொரு போனும் எந்தெந்த வெர்டெக்ஸை எடுத்துக்குதோ. ஸோ நம்ம வெயிட் பெயிண்ட் அசைன் பண்ணும்போது ஸோ இந்த போனை மூவ் பண்ணால் இந்த வெர்டெக்ஸ்லாம் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த போனை மூவ் பண்ணும்போது அந்த வெர்டெக்ஸ் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகணும். அப்படி ஆகணும்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆர்மேச்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணால் ஆகும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அப்போது ஹெட்டை செலக்ட் பண்ணும்போது ஹெட் மட்டும் போஸ்ட் மோடில் மட்டும்தான் தெரியும். போஸ்ட் மோட் தான் வந்து அனிமேஷனுக்கான மோட். ஸோ போஸ்ட் மோடில் என்ன தெரியுதோ அதுதான் உங்களுக்கு ரெண்டர்லேயும் தெரியும். ஓகேவா? ஸோ அனிமேஷனில் எப்போயாவது உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து நமக்கு வந்து வேறு எந்த ஆப்ஷனும் இங்கே மாஸ்கில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க் மாடிஃபையராக பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பிளெண்டர் மாடிஃபையர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், பிளெண்டரை பற்றி டியூட்டோரியல்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி நான் பர்சனல் ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்காச்சும் டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணியும் புரியல, எனக்கு பர்சனலாக ட்ரெயின் பண்ணால் நல்லா இருக்கும்னா நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டும் இருக்கேன், புது பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணுற பிளானில் இருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், எடுத்து என்னை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வரத் ஃப்ரம் வரத் AVFX. பாய்.